இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் திரு ஹிதாயத்துல்லா அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார். டாஸ்மாக் விஷயம் பேசிட்டு இருந்தோம். அதில் நியாயம் இருக்கு, நியாயம் இல்லை, அவங்க சொல்றது அண்ணாமலைக்காக செஞ்சாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள். இப்போ அது எது எப்படியோ ஒரு போராட்டத்துக்கு அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது எடுப்பிலேயே கைது அப்படிங்கிறத இன்னைக்கு எவ்வளோ பாஜக தலைவர்கள் அதை எதிர்த்து அவங்க ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு போராட்டம் அடுத்த கட்டம் நடத்துறதை பார்க்க முடியுது. போராட்டத்தை அனுமதிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அரசியல் போராட்டங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கைது செய்வது, சில மணி நேரம் அப்புறப்படுத்துவது, ஒரு கல்யாண மண்டபத்தில் இப்போ நாங்கள் அண்ணா திமுகவுடைய கூட்டணி கட்சி தான், பல போராட்டங்களில் எங்களை கைது பண்ணுவாங்க, அப்புறப்படுத்துவாங்க, சில மணி நேரம் வச்சுருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் அந்த காலத்தில் 7 நாட்கள் தொடர்ந்து நான் இட்லி போராட்டம்னு சொல்லுவோம். அப்போ விலை உயர்ந்தது. ஒவ்வொரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாலும் போய் காலையில் எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மண்டபங்களாம் கிடையாது. எதுக்காக இட்லி போராட்டம்? அதாவது இட்லி விலை உயர்வு, ஏழை எளிய மனிதர்களுக்கு விலைவாசி உயர்வு எப்படின்னா, அரிசியிலிருந்து அந்த வரி போட்டதுலேருந்து எம்ஜிஆர் ஆட்சி காலம் ஓரளவுக்கு நல்ல, அந்த காலத்திலேயே நாள்தோறும் போராடுவோம். காலையில் எங்களுக்கு பிடிப்பாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு விடுவாங்க. அப்போ என்னன்னு சொன்னால் ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சு நம்முடைய கமிஷன் ஆஃபீஸில், அதில் வச்சுட்டு மத்தியானம் ஒரு சாப்பாடு அவனுக்கு கொடுப்பாங்க. இல்லை, நீங்கள் அவங்க போராட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவாக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்றத நானும் அதுதான் நான் சொல்கிறேன். நான் போராட்டத்துக்கு அது அரெஸ்ட் பண்ணுறது அந்த சூழ்நிலையை பொறுத்து, அந்த ஏரியாவில் மக்களே இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க, ஏதாவது மக்கள் பிரச்சனை வந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. 7 நாள் போராட்டத்தில் எனக்கு மனைவிக்கு முதல் குழந்தை பிறந்தது கூட நான் போய் பார்க்க முடியல, 8ஆவது நாள் தான் நான் போய் பார்க்குறேன். எதுக்கு சொல்ல வரேன், நாள்தோறும் போராட்டம். அதுக்கு ஏற்கனா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பாஜகக்களுக்கு இந்த மாதிரி போராட்டம் கைது பண்ணுறதுலாம் ஒன்றுமே என்ன, செல்லப்பிள்ளையாக வளர்ந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். அது போராட்டம் போராட்டமாக போச்சு. எல்லா கட்சிக்காரரும் போகிற பஸ், ஆமாம், எல்லா கட்சிக்காரரும் போகிற பஸ்ஸை பார்த்து நாய் போகிற பஸ்ஸுங்கிறாங்க, நாய்க்குட்டி போகிற வேண்டாம் அந்த மாதிரி இல்லை. நடந்து சொல்கிறேன் சார், இல்லை எதுக்கு சொல்ல வரேன், இல்லை வேண்டாம் சொன்னதுனால சொல்ல வரேன். சொன்னதுனால நம்ம நீங்க ஏன் சொல்லணும்? பெரிய போராட்டம் ஏன் இவங்க பண்றாங்கன்னா, போராட்டம் பண்ண வேண்டியது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக சகோதரர் சேஷாத்ரி அழகா ஒரு வாக்குமூலம், எப்பவுமே பல நிகழ்ச்சியும் பேசும்போது ஒரு சில நேரங்கள் உண்மையை அழகா சொல்லிடுவார். அதிமுகவும் இந்த தப்பு பண்ணியிருக்கு, திமுகவும் பண்ணி சொன்னார். அது உண்மையிலே அவர் நேர்மையை நான் பாராட்டுறேன். அப்போ அதிமுக இந்த போராட்டத்தை பண்ணியிருந்தா இந்த கேள்வி நேரடியாக அதிமுகவை முழுமையாக கேட்டுப்பாங்க. உங்கள் காலத்தில் இதையா பண்ணியிருக்காங்க, அந்த ஊழியர்கள் பண்ணியிருக்காங்க, எப்படி கேஸ் ஊழியர்கள் எப்படி பண்ணாங்களோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிற பதில் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி, போராட்டமே பண்ணாத ஒரு பாஜகவை கூப்பிட்டு, ஜெயிலுக்கே போகாத ஒரு தமிழ்நாடு பாஜகவை கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. இது ஜெயிலு கிடையாது, ஒரு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த அமலாக்கத்துறை என்பது சகோதரர் அண்ணாமலையுடைய சகோதரியுடைய கணவருக்கு போச்சு. அண்ணாமலையார் பிரிக்ஸ் அந்த எது போச்சு, அண்ணாமலையாரை கையில் பிடிச்சி வச்சுக்க. எப்படி அதிமுகவை ஊழலை கையில் பிடிச்சி வச்சுட்டா நாளைக்கு தேவைப்படும் போது பாஜக பயன்படுத்துதோ, தன் கட்சியை சார்ந்த அண்ணாமலையை அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு பிடிவாதம் பண்ண, இதுக்கெல்லாம் படிக்கலாம் போனார் இல்லையா, அதனால் அவரையும் நம்ம ஒரு போட்டு வச்சுக்கிட்டா தான் நேரம் வரும்போது இவர் இண்டிவிஜுவலாக போயிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணாங்க. அது பாஜக பண்ணக்கூடிய வேலை, நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அதை விட ரொம்ப மோசமான, பாஜக அலுவலகத்தில் 15லேருந்து 20 ஆண்டுகள் ஒரு கணக்கராக வேலை பார்த்த ஜோதிகுமார், அப்போ ஆளுங்கட்சியாக பாஜக இருக்கனால பல காரியங்களை தில்முழு காரியங்களை பண்ணி அதுக்கு பணம் பெற முடியுங்கிற அடிப்படையில் அவர் வீட்டுக்கும் போச்சு. எவர் வீட்டுக்கு போச்சு? இவ்வளோ நாளாக என்ன சொல்லி வந்தீங்க, பிஜேபிக்காரங்க வீட்டுக்கெல்லாம் இடி போகிறதே இல்லை பார்த்தீங்களா, எதிர்கட்சிக்கு மட்டும் தான் வருது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நடக்குது இப்போ ஆளுங்கட்சி போயிருச்சா முழுசா சொல்லாமல் இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு காரணமும் சொன்னேன், காரணமும் சொன்னேன், 2வதும் காரணம் சொல்ல போகிறேன். ஜோதிகுமார்ங்கிற போகிறாங்கல்ல சார், அப்போ கேஸ் தான் ஏன் போகிறாங்க அதையும் சொல்லிட்டல உங்களுக்கு. நாங்களே எங்கள் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் மேலே வழக்கு போடுறாங்க. அவரை 8,000 கோடி 10,000 கோடிங்கிறாங்க, 70,000 கோடி ஊழல்னு பிரதமரே சொல்றாரு. 70,000 கோடி ஊழல் பண்றவரை சார் பிரைமா ஃபேஸ் இல்லாம போக மாட்டாங்கல்ல. அதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்க சொல்ற ஜோதிகுமாரோ இல்ல அண்ணாமலையோ அவங்க ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சு தானே ரைடு போயிருக்காங்க. அதுக்கு தான் பதில் சொல்ல, அதே தானே எதிர்கட்சிக்கும். அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வரேன்.
ஜோதிகுமார் மேட்ருக்கு ஒன்று நான் முழு பதில் சொல்லலை. சொல்லுங்க. அப்புறம் போனவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்க? ஏதாவது வந்தாங்களா? அண்ணாமலையார் பிரிஸ்க்கு போனவங்க ஏதாவது வந்தாங்களா? அது ஒரு பக்கம். இது மற்றவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு வரும். இவங்களை எதுவுமே செய்யாமல் வச்சுருக்காங்க. இது போக 2 விவசாயிகள் மேலே அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்தவங்க தெரியுமா? அவங்க பெரும்பாலும் கோமணத்தோடு இருக்கக்கூடியவங்க, எப்போவாது தான் ட்ரெஸ் போடுறவங்க. அவங்க மேலே பண்ணதுக்கு சாதாரண பிஜேபி தலைவர் அண்ணாமலை மாதிரி ஒரு மாநில தலைவர் இல்லை, சாதாரண மாவட்ட பிஜேபியுடைய ஒரு செக்ரட்டரி போட்ட போடல இப்போ ஈடி போகுது. நம்ம பார்த்தோமா இல்லையா? அதே ஈடி அங்கே போனது நிலத்தகராறுக்காக வேண்டி அக்கௌண்ட்டே இல்லைங்கிறான். அந்த யார் அந்த விவசாயி மேலே அக்கௌண்ட்டே இல்லை, என்னையை கவுண்ட் பண்ணுறதுக்கு இவெல்லாம் பண்ணலாமாங்கிற அளவுக்கு அவன் ரீகவுண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இவ்வளவு கேவலமான ஒரு சூழல் ஈடி. அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கினாங்கன்னு திண்டுக்கல்ல நம்ம பார்த்தோம். இந்த ஈடி மேலேயே ஒரு சோதனை இந்தியாவில் நடந்துச்சுன்னு சொன்னால், சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஒரு சோதனை தமிழ்நாடு போலீஸ் நடந்துச்சு சொன்னால் அது இங்கே தான் நடந்துச்சு. அப்போ பழி வாங்குதல் என்பது தான் இன்னைக்கு நடக்குது. என்ன அன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரோ அதை செய்கிறாங்க. 1000 கோடினா அவங்க 1000 கோடிங்கிறாங்க. நான் கேட்கறது இதுவரையும் நான் கேட்குற கேள்வி, நான் போனோம் அமலாக்கத்துறை இதை பிடிச்சோம், இந்த வகையில் இவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னு எதுவுமே இதுவரை வெளியே வரல. ஆனால் வெளியே வராத போது 1000 கோடி 500 கோடின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன கேட்குறேன், இன்னைக்கு திரு சபாநாயகர் மேலே இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டு வருது. நான் கேட்குறேன், போன வருஷம் 24 இதே சபாநாயகர் தான் இருந்தார், அப்பவும் அதிமுக எதிர்க்கட்சி. 23 இதே சபாநாயகர் இருந்தார், அப்பவும் அதிமுக எதிர்க்கட்சி. 22 இவர் தான் இருந்தார், 21 இருந்தார். தொடர்ந்து இருந்த அந்த சபாநாயகரை இன்னைக்கு நீங்க பேசுறதுக்கு என்ன காரணம்? திசை திருப்பல் சொல்றாங்க. அந்த சபாநாயகர் என்ன சொல்றாரு? 3 வருஷமா பொறுத்து இருந்தாங்க. நீங்க ஜெகதீப் தங்கர் மேல ஏன் ஒரு நாள் கொடுத்தீங்க, முதல் நாள் அவர் வந்த உடனே ஏன் கொடுக்கல? இதெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையே? நாங்க ஆரம்பத்துல இருந்து ஜெகதீப் தங்கர் மேல சொல்லிட்டு தானே இருக்கோம். நாங்க அவங்களும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இவங்க சொல்லுங்க, நீங்க ஓபி சீட் கொடுக்குற மேட்டர்ல இருந்து அவங்க சபாநாயகர் மேல எல்லாரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இவங்களாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக வந்து சபைக்குள்ளே ரகலை பண்ணாங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா? இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எத்தனை ரகலை பண்ணாங்க, ஆளுங்கட்சிக்குள்ளே எத்தனை குரூப் வச்சு ரகலை பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலையா? அதனால அதிமுக பொறுத்தவரை எவ்வளவோ நடந்து போச்சு. நீங்கள் 2016க்கு பிறகு நீங்கள் பார்க்காததா? சட்டமன்றத்துக்குள்ளே தான் நடந்துச்சு, அங்கே தான் நடந்துச்சு. அது மாதிரி சட்டையை கழிச்சு வரலான்னு இங்கே நடந்துச்சு. நான் எதுக்கு சொல்ல, யார் செஞ்சது? அது யார் செஞ்சது? யாரா செஞ்சிருக்க முடியும்? எதிர்கட்சி தலைவரை போய் யார் செஞ்சிருக்க முடியும்? நான் கேட்கிறேன். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் வந்து யார் சொல்லணுமோ அவங்க சொல்லணும். சகோதரி சேஷாத்ரி சொன்ன மாதிரி ஊழல் கட்சியான அதிமுக ஊழலை பத்தியோ சட்டசபையில் ரகளையோ பண்ண அதிமுக வந்து ஒரு நல்ல கண்ணியமான ஒரு சபாநாயகர் என்ன ஒரே வார்த்தை அவர் சொல்றாரு, முதல்வர் மட்டும் நான் தவறு இருந்தா என்னைக்கு நீக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சபாநாயகர் சொந்த வாக்குமூலம் கொடுக்கிறாரு. முதல்வர் என்ன சொல்றாரு, இவ்வளவு கண்ணியமான ஒரு சபாநாயகர் நீங்க பண்றது இது ஒரு திசை திருப்பல் நாடகம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் உண்மை. இந்த ரெய்டு இந்த ஒரு பேஸ் கேஸ் இல்லாம ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாமலோ இல்ல ஒரு கோர்ட்டினுடைய டைரக்ஷன் இல்லாமலோ ஒரு இடி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒரு இன்வெஸ்டிகேஷனை எடுத்து செய்கிறார் என்றால் அந்த கேஸே நிக்காது. சொல்றோம் அந்த கேஸே நிக்காது சார். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஏன்னா கடந்த காலத்துல ஏன்னா ஈடிக்கு அப்படி ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு பேஸ் இல்லாமல் ஈடி ஒரு ரெய்டை கண்டக்ட் செய்ய விவசாயிகள் மீது வந்து ரெய்டு பண்ணாங்க பாஜக நிலத்தகராறுல. உங்களுக்கு தெரியுமா? கோவணம் போட்டு தெரியும் சார், தெரியும். அது எந்த முகாந்திரத்தை வச்சு பண்ணாங்க? சேஷாத்ரி அவர்கள் சொல்வார்களா? ஓகே ஓகே. இந்த ஈடியினுடைய பர்வியூ கீழே இது வருதா, பிரெடிகேட் அஃபென்ஸ் கீழே வருதான்னா அது கண்டிப்பாக வருது. ஏன்னா இந்த கேஸே வந்து செக்ஷன் 51(1) ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணப்பட்டதுனுடைய நீட்சியாக தான் வந்தது. அதனுடைய மெரிட்ஸ் வந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு அரசியல் காரணத்துக்காக இதுக்காக பண்ணாங்க அதுக்காக பண்ணாங்க அப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து கோர்ட் முடிவுக்கே விட்டுருவோம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான லாஜிக் சார். கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு சார்? நம்ம வந்து அமலாக்கத்துறை வந்து பெரிய பெரிய பண முதலைகளை டார்கெட் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லையா? அவங்க வந்து கருப்பை வெள்ளையாக்குறவங்கள கிட்ட போற அமைப்பு. விவசாயிகள் ஏழை விவசாயிகள்கிட்ட இடி போகுதுன்னா லாஜிக்காவே இடிக்குது இல்லை சார்? சட்டம் அதுக்குதான் சட்டத்தினுடைய ஒரு பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த எந்தெந்த சட்டங்கள்லாம் பிஎம்எல்ஏ கீழே வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது
இடி கேஸாக வருது அப்படிங்கறதுல மாற்று கருத்துல டெக்னிக்கலி கரெக்டா இருக்கலாம். நான் அதை வந்து டிஸ்பியூட் பண்ணல. டெக்னிக்கலி நீங்க ஆன் பேப்பர் கரெக்டா இருக்கலாம். அதனால தான் கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு கேக்குறேன் நான். இல்ல ஐ ரெஸ்ட் த கேஸ் தேர். ஏன்னா அதற்கு மேல வந்து ஒரு கோர்ட்டினுடைய ப்ரொசீடிங்ஸ்ல கோர்ட் வில் டைரக்ட். ஆனா கடைசியில அந்த இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த அஃபென்ஸ் இந்த சம்மன்ஸையும் க்ளோஸ் பண்ணாங்க. பிகாஸ் அந்த ஒரிஜினல் கேஸ்ல வந்து ட்ரையல் கோர்ட் வந்து இந்த 2 பேரும் அக்விட் பண்ணதுனால இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணப்பட்டது. எவென்ச்சுவலி தட் இஸ் வாட் ஹேப்பன். நான் அதிமுகவின் சார்ந்தவனும் கிடையாது, பாஜகவின் சார்ந்தவனும் கிடையாது. அதனால யார் ஊழல் செஞ்சாலும் அதை சொல்லக்கூடிய இடத்துல நான் வந்து அதிமுக வந்து டாஸ்மாக்ல ஊழல் பண்ணலன்னு நான் சர்டிபிகேட் எல்லாம் பண்றதுக்குலாம் ரெடியா இல்ல. அதை வேணா பொங்கலூர் மணிகண்டன் வேணா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டோம் அந்த இதை. அதான் அவர்கிட்ட தான் கேட்க போறேன். ஒரு நிமிஷம். சபாநாயகர் விஷயத்துல சபாநாயகர் நீங்க வரிசையா நிறைய குற்றச்சாட்டு வச்சீங்க. இப்ப நான் மணிகண்டன் பதில் வாங்க வேண்டாம். இல்ல ஒரு இவருக்கு பதில் சொல்லிடுறேன். ஒரே ஒரு பதில் தான், சிம்பிள் பதில் தான். இன்னைக்கு கோர்ட்டுன்னு என் சகோதரர் சேஷாத்ரி சொல்றாரு. பிஎம்எல்ஏ கேஸ் மாதிரி பழைய அமலாக்கத்துறை கேஸ்ல 95% கோர்ட் என்ன சொல்லுச்சு, என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டுச்சு கோர்ட் அமலாக்கத்துறையை பார்த்து. நீங்க வேற வழியிலனா கோர்ட் இருந்தீங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு அமலா அதான் சொல்றேன். இப்ப ஏதாவது ஒரு ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரா? நீங்க திண்டுக்கல்ல லஞ்சம் வாங்கினீங்க, நீங்க உங்களால எஃப்ஐஆர் போட முடிஞ்சதா? அவங்க மேல கேஸ் பண்ண முடிஞ்சதா? அவங்க மேல போட முடியாது சார். 95 விழுக்காடு கேஸ்ல அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட ஒருத்தர் மேலும் கேஸ் போட முடியாது. போட வேண்டிய மத்திய அரசு. ஒரே ஒரு சென்டென்ஸ் தாமா. திரு அப்பாவு மேல புகார் சொல்றாங்க. அவர் திரு அப்பா அவர்கள் இன்றைய முதல்வர் ஸ்டாலினுக்கும் அல்லது கலைஞருக்கும் வேண்டியவர் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மீது நட்பு கொண்டவர். தலைவர் இருந்தவர் தலைவர் மூப்பனார் மீது, மூப்பனாரின் நண்பர், எங்களுக்கெல்லாம் நண்பர். நாங்கள்லாம் என்ன சொல்லுவோமோ அப்பாவு வாத்தியார்னு சொல்ல மாட்டோம், அப்பாவி வாத்தியார் தான் சொல்லுவோம். அதனால தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருந்து தோக்கடிச்சிட்டு ஒரு சுயேட்சையாக ஜெயிக்க வச்சாங்கன்னா, இப்படி எல்லாருக்கும் நல்லவராக இருக்கக்கூடிய ஒருவரை இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அவர் மீது புகார் கூறுவதோ அதிமுக அவர் மீது மாசுபடுத்துவதோ உள்ளபடி அவர் மனசுக்கு வேணா சஞ்சலப்படுத்தலாம் ஒழிய அவருடைய உள்ளத்தை ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வரியை தான் நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே.